வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண நினச்சி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது ஒரு வழிகாட்டியாக செயல்படுற சேனல் இந்த சேனல். கம்ப்ளைண்ட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வந்து 2024 எஸ்ஏ எக்ஸாம் பற்றியது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2023 எஸ்ஏ எக்ஸாம் நடந்ததுக்கான ஓவர் ரிசல்ட் வந்திருக்கும். அது நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க. அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து 0.5 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணது போதும். அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாக ஆரம்பிங்க. நமக்கான அடுத்த வாய்ப்பு தயாராக இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள் மேலே ஆசை வச்சு அந்த பொருள் நமக்கு உடனே கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த பொருளோட முழு மதிப்பும் நமக்கு தெரியாமல், உண்மை மதிப்பு நமக்கு தெரியாமல் போயிடும். இதே அந்த பொருள் காத்திருந்து நமக்கு கிடச்சிதுன்னா அதோட மரியாதையான உண்மையான மரியாதை நமக்கு ரொம்ப நாள் இருக்கும். அந்த பொருள் மேலே மதிப்பும் ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமில் நம்ம டாப் கட் ஆஃப் மார்க் எடுத்து செலக்ட் ஆகும். சிங்கத்தை நம்ம தலையில் சுமக்கன்னு இருந்ததுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 4 இயர்ஸ் ஒன்ஸோ 3 இயர்ஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வேக்கன்சி பல்காகவும் வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக வருது. ஆனால் எவ்ரி இயர் கம்பல்சரி கால்ஃபர் இருக்குது. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 444 வேக்கன்சி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் வேக்கன்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த அளவு வேக்கன்சி வரும். ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் இருக்குன்றதை 2022 சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து இனிமேல் நம்ம படித்து தயாராகிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்பிக்கையோடு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி படித்தவங்களும் விடாமல் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கான எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும். இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது. அடுத்த வருஷம் சிஎம் எலெக்ஷன் இருக்குது. எப்படியும் இந்த வருஷம் மே மந்த் எக்ஸாம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். மே மந்த்து டு ஜூன் மந்த்துக்குள்ளே நமக்கான கால்ஃபரை அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே நமக்கான எக்ஸாமும் வந்துடும். ஸோ ரெடியாகுங்க. லாஸ்ட் டைம் 0.5 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ வெற்றியை தவற விட்டவங்க இந்த தடவை கண்டிப்பாக சிங்கத்தை தலையில் சுமந்தே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும், எந்த புக் படிக்கணும், எப்படிலாம் படித்தா அடுத்த வர எஸ்ஏ எக்ஸாம் கிராக் பண்ண முடியும், எப்படி ரிவிஷன் பண்ணலாம், இப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த சேனலில் நாங்கள் இனிமேல் போஸ்ட் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் தான் இந்த சேனலில் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் நம்ம ரெகுலராக போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ வாட் இஸ் வாட் அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா டெய்லி ஷீட்ஸ், மெட்டீரியல்ஸ், தென் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். லைன் பை லைன் ஒவ்வொன்றா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தடவை வர எஸ்ஏ எக்ஸாம்லேயும் அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்லேயும் நம்ம இந்த தடவை ஒரு வேக்கன்சி நமக்காக காத்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம வெற்றியை நம்ம அடைவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம், 3 மாதம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காமல் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 3 மாதம் நமக்கானது ரிவிஷனுக்கான டைமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம டெஸ்ட் பேட்ச் மறுபடி போட்டு கண்டிப்பாக எக்ஸாமை அதுவும் நார்மல் ஒரு டெஸ்ட் மாதிரியே கொண்டு போயிட்டு நம்ம கிராக் பண்ணவும் முடியும். இந்த தடவை போலீஸ் எக்ஸாமுக்கு தரமாக ரெடி ஆகிறோம். நம்ம ட்ரீம் எப்போவுமே தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சியில் இருக்கிறது தான். தேங்க்யூ.